பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்பணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே என்னை எழும்பச் செய்வார். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்பணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்பணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவங்க வாசிக்கலாமா? யோபு 42:2. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவனை பார்த்து நம்மை தாழ்த்தி சொல்லுகிற விதமாய் தேவரீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் உயர்ந்தவர். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் உம்மாலே செய்ய முடியும். நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அது தடைப்படவே செய்யாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார், அவர் வாசலால் உட்பிரவேசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை எப்படி சைடில் இருந்தெல்லாம் அவர் நீக்க மாட்டார். நேர் வழியிலே நமக்கு நன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் ஒரு ரொக்கத்தை கொடுத்தோ அல்லது பக்க வழியாகவோ நாம் சுதந்திரிக்க வேண்டியதாக இல்லை. அவர் நேர் வழியிலே நம்மை நடத்துவார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யாத்ராகமம் 15:3 சொல்லுகிறது, அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று. எரேமியா 32:19 சொல்லுகிறது,
அவர் செயலிலே வல்லவர். அவர் சகலத்திலும் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், செயலிலே வல்லவர். இப்படியாக அவர் எதிலெல்லாம் வல்லவர் என்று சொல்லி 5 காரியங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அநேக காரியங்களிலே அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். 5 மிக முக்கியமான காரியங்கள். முதலாவது பாருங்க, எபிரேயர் 2 அதிகாரம் 18 எபிரேயர் 2:18. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நம்ம எத்தனையோ சோதனைகளை நாம் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். சத்துருவினால் வருகிற சோதனை, மனிதனால் வருகிற சோதனை, நமக்காக வருகிற சோதனை, நோயினால் வருகிற சோதனை, வேதனை, இவை எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்க, நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏன் தெரியுமா? அவர் தாமே சோதிக்கப்பட்டார். அவருக்கு தெரியும் சோதனை வந்தால் எவ்வளவு கடினம் என்பது. அவருக்கு தெரியும் ஒரு மனிதரால் பிரச்சனை வரும்போது எவ்வளவு கடினம் என்று. பிசாசினால் ஒரு சோதனை வருகிற பொழுது எவ்வளவு கடினம் என்று அவருக்கு தெரியும். ஆகவே அவர் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோபு. யோபு ஒரு பெரிய செல்வ சீமானாய் இருக்கிறான். ஆனால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். 10 குமாரரை இழந்து போனான். ஒட்டகங்களை, ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் இழந்து போனது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் கொடிய பருக்களினாலே அவன் வாதிக்கப்பட்டான். அவனை சோதிப்பதற்காக பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவரும் அப்படியே செய்துவிடு என்று சொல்லி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, அவனுடைய உயிரை மாத்திரம் நீ தொட வேண்டாம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டார். கடைசியிலே பாருங்கள், அவன் ஒவ்வொன்றையிலும் அவன் சோதனையை அவன் ஜெயிக்கவில்லை. அவன் அதிலே புலம்பி அழுது கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நான் எப்படி இதிலிருந்து வெளியே வர முடியும்? ஒரே நாளிலே 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். ஒரு பிள்ளை இழந்து போனாலே எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். 10 பிள்ளைகள். அதே நேரத்தில் ஆடு மாடுகள் எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டு ஒரு ஓட்டை எடுத்து அவன் தன்னை சுரண்டி கொண்டிருந்தான். மனைவி சொன்னாள், நீ நம்புகிற தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும், இது தேவையா என்றெல்லாம் அவள் சொல்லுவாள். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கூட இப்படி தான் நாங்கள் ஓட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் சுரண்டுகிற ஒரு அனுபவத்தினோட நாங்கள் கடந்து வந்திருந்தோம். எல்லா உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு, ஒரே வேதனை. எப்படி வந்தது? ஒரு டாக்டராலும் கூட அதை சரி செய்ய முடியவில்லை. எல்லாரும் பார்க்கிறவர்களெல்லாம் பலவிதமான காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு ஒன்று தெரிந்தது, யோபுவை போல நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். நான் யோபுவை போல சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த உபத்திரவத்தை பாருங்கள். அந்த கஷ்டம் வரும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நல்ல உடை உடுத்தி கொண்டு வேலை ஸ்தலங்களுக்கு போக முடியாது. அங்கே இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நாம் உரையாற்ற வேண்டி இருக்கும். அந்த கூட்டத்தில் நான் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டி இருக்கும். நல்ல உடைகளை தரித்து கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய உடலெல்லாம் அரிக்கும். ஒரு நிமிஷம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க முடியாது. நான் அப்பொழுதெல்லாம், ஆண்டவரே, இதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் கொடுங்க. ஆனால் என்னுடைய முகத்தில் எந்த விதமான வேதனையும் வராத படிக்கு நான் அப்படியே தாங்கிக் கொள்ளுவேன். 1 மணி 2 மணி நேரங்கள் அல்ல, சில நேரத்தில் 8 மணி நேரங்கள் நான் அப்படியே உட்கார்ந்திருப்பேன், அசையாமல் உட்கார்ந்திருப்பேன். என்னுடைய உடைகள் எல்லாம் வந்து துணியை துவைத்து அதன் பின்பு நான் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் எந்த மாசும் மருவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்கிருந்து இந்த வியாதி வந்தது எனக்கு தெரியவே இல்லை. இதற்காக நான் ஒருவேளை மருந்துகளை வாங்கி அதை நான் போடும் பொழுது
அது இன்னும் பல இடங்களிலே அது பரவிவிடும். மறுநாளிலே மருத்துவரிடத்தில் போகும்போது சொல்லுவார், உங்களுக்கு தான் இப்படி இருக்குது, இது புதுசாக சொல்கிறீங்க, இந்த மருந்தை போட்ட உடனே அவ்வளவு நல்லா க்யூர் ஆகிரும். எங்கிருந்து வந்ததுன்னே தெரியலை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவரே இந்த பாதையினுடைய நீர் கடந்து வந்திருப்பீரா, எனக்கு இப்போ மாத்திரம் பலன் கொடுத்துருங்க, இந்த மீட்டிங்கை முடிக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்துருங்க, இப்படி நான் சொல்லுவேன். அப்படித்தான் யோபு கூட, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறான். அவன் இப்படியாக பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், புலம்பி தீர்த்து விட்டு கடைசி அதிகாரத்தில் அவன் சொல்ல வந்து விட்டான். தேவரீர், அவன் அப்போ ஒரு கஷ்டமாக அவனுக்கு தீரலை. ஆனால் அவன் எப்படி ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை அல்லது ஒரு விசுவாச வார்த்தையை அவன் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இவ்வளோ நேரம் நான் புலம்பி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் நம்மை விருதாவாய் சோதிக்க மாட்டார். அதன் பின்பு எல்லாரும் என்னை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லுவார்கள், என்னுடைய கஷ்டங்கள் வருகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு இதன் பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி. ஆனால் என் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கானல் நீரைத்தான் நான் பார்க்கிறேன், ஒரு நல்ல தண்ணீரை கூட நான் பார்க்க முடியாது. இரவு நேர கனவுகள் கூட எப்படி வரும் தெரியுமா? ஒரு அருவி நிறைய தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கும், ஆனால் நான் அருகிலே போன உடனே அந்த அருவி தண்ணீரெல்லாம் அப்படியே என் கண்களுக்கு முன்னாக அப்படியே நின்று போய்விடும், ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது. பல வேளைகளிலே நான் இந்த கனவை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் கூட ஆண்டவரிடத்தில் நான் இந்த கனவெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நினைத்தாலும் கூட எனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு உரிய தண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாகவே கொடுப்பார். எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எவ்வளவோ அந்த அளவை நிச்சயமாகவே கொடுப்பார் என்கிற ஒரு சிறு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டமைத்து கொண்டு வருகிறேன். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆள் ஒன்று வந்தது, இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது என்று சொல்லுகிற நிலை வந்தது. ஏனென்றால் யாரோ ஒருவர் கத்தியை வைத்து என்னுடைய முதுகிலே கீறிக்கொண்டே 24 மணி நேரமும் கீறிக்கொண்டே இருப்பது போல இருக்கும். இரவு தூக்கத்திலும் நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் அந்த வேதனையை என்னால் தாங்கவே முடியாது. சொன்னேன், ஆண்டவரே மற்றவையெல்லாம் நான் தாங்கிக் கொள்வேன், ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை மட்டும் என்னால் தாங்கவே முடியவில்லை. ஒரு பிசாசின் பற்களை போல, ஒரு வரு சர்ப்பத்தின் பல்லு போல அது என்னை அப்படியே ஒவ்வொரு சதையாக அது அப்படியே தின்று கொண்டிருக்கும், பிடித்து இழுத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுத்து உதவி செய்ய வல்லமை உடையவராக இருந்தார். யோபுவுக்கு எப்படி அவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை அவன் சொல்லிவிட்டான் அல்லவா? அவனுக்கு ஒரு தூர காட்சி இருந்தது. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எப்படினாலும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு இழந்து போனதையெல்லாம் இரட்டிப்பான நன்மையினாலே அவனுக்கு கொடுத்து விட்டார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் தப்புவிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். தானியேல் 6:6. அங்கே தரியு ராஜா என்கிற ஒரு ராஜா, அவனை சுற்றிலும் பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தானியேல் மேலே ஒரு பெரிய வெறுப்பு. இந்த தானியேல் இப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறானே, ஞானம் உள்ளவனாய் இருக்கிறானே, அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்திலும் அவனை அகப்படுத்த முடியவில்லை. ஆகவே அவர்கள் அவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்திலே அவனை அகப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி தரியு ராஜாவிடத்திலே போய்
30 நாள் அளவும் உம்முடைய சிலையை தவிர வேறு யாரும் எதையும் வணங்கக்கூடாது, உம்மைத்தான் வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இல்லாவிட்டால் அவர்களை சிங்கக்கபிக்குள்ளே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது தானியேலை கவனிக்கிறார்கள். இந்த தானியேல் பாருங்கள், எப்பொழுதும் இந்த சட்டத்துக்கு அல்லது இந்த சட்டத்துக்கு தாக்கீதுக்கு அங்கே கையெழுத்து இட்டது என்று தெரிந்த பின்பும் அவன் எப்பொழுதும் செய்து வருகிறபடி 3 வேளையும் தன்னுடைய தேவனை அவன் ஆராதித்து கொண்டிருந்தான். அதை உடனடியாக பார்த்து போய் இந்த பிரதானிகள் எல்லாரும் தரியு ராஜாவிடத்திலே அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். வாசிக்க கேட்போமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கெபியிலே போட்டார்கள். ஆனால் இந்த ராஜா சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு போட போகிறதே எங்கே சிங்கக்கெபியில். ஆனால் அவனை ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறான். நீ இடைவிடாமல், அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குது, ஐயோ தானியேல் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு என்ன செய்ய முடியல, இந்த கையெழுத்து இட்டதின் நிமித்தமாக அவனை அதை மாற்ற முடியலை. ஆனால் அவன் சொல்கிறான் தானியேலை பார்த்து, உன்னை தேவன் தப்புவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். இவனை கொண்டே போட்டாச்சு. ராத்திரியெல்லாம் அந்த ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. காலையில் போய் துயர சத்தமாய் அந்த கெபிக்குள்ளே எட்டி பார்த்து தானியேலை கூப்பிட்டு சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். முதல்ல அனுப்பும்போது என்ன சொல்கிறான், உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அனுப்பிட்டு தப்புவிக்க வல்லமை உடையவராக இருந்தாரா? தானியேல் 6:21 சொல்லுகிறது, ராஜாவே 6:21 22 பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு சிங்கங்களின் வாயை தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். இந்த காட்சியை கொஞ்சம் நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்முடைய சிந்தைக்குள்ளே கொண்டு வந்தோம் என்றால், இவன் சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறான். அங்கே சிங்கங்கள் வாயை திறந்து ஒருவேளை இவனை வாங்கி கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான். சிங்கங்கள் எத்தனை சிங்கங்கள் இருந்ததோ நிச்சயமாக 2க்கு மேற்பட்டதாக இருந்திருக்கும். அப்பொழுது தான் நாம் ஒரு பன்மையான ஒரு பதத்தை நாம் பயன்படுத்துவோம். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டான். அந்த தூதன் யார் கூட இருந்திருப்பான்? தானியேல் கூட உட்காந்து ஒன்றுனா கட்டி போட்டிருப்பான். பாருங்கள், இதை யார் பார்த்துட்டே இருந்திருப்பா? இந்த தானியேல் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். இந்த சிங்கத்தோடு கூட அந்த தூதனையும் அவன் பார்த்து கொண்டிருப்பான். என்னுடைய மனுஷீக மூளைக்குள்ளே நான் இப்படி நினைப்பது உண்டு. நம்ம இந்த ஜூக்கெல்லாம் மிருக காட்சி சாலைகளுக்கெல்லாம் போனோன்னா அங்கே எந்த மிருகத்தை பக்கத்தில் போனாலும் சரியான நாற்றம் அடிக்கும். நமக்கு பார்க்க தூரத்துலேருந்து பார்க்க அழகாய் தெரியும், ஆனால் பக்கத்தில் போனால் சரியான நாற்றம் அடிக்கும். நான் நினைத்தேன், ஒருவேளை இந்த தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே போடும் பொழுது அவனுக்கும் அவனால் தாங்க முடியாத ஒரு நாற்றம் அடித்திருக்குமே என்று சொன்ன உடனே அப்படி நான் நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த சிந்தனையை எனக்கு கொடுப்பார். ஒரு தூதனை அனுப்பினவர் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொண்டு வந்திருப்பார், ஒரு வாசனையை கொண்டு வந்திருப்பார். அந்த தூதன் அந்த வாசனையை கூட கொண்டு வந்திருப்பான். இந்த அசிங்கங்களெல்லாம், இந்த நாற்றம் அடிக்கிற இந்த காரியங்களை எல்லாம் அவன் அனுபவிக்காத படிக்கு அந்த தூதன் ஒரு வாசனை திரவியத்தை அல்லது அவனுடைய வாசனையே அந்த சிங்க வாசனையை நிர்மூலமாக்கி இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் தூதனை அனுப்பி, ஏன் சும்மா அந்த நாக்கை கட்டி வைக்காமல் அவர் தூதனை அனுப்பி கட்டி வைத்தார். அந்த நாற்றம் கூட அவன் மேலே படக்கூடாது என்று சொல்லி பாருங்க. தானியேல் 6:23 இந்த ராஜா அந்த தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இரவு முழுவதும் அவன் ஒருவேளை அந்த நாற்றத்தோடு இருந்திருந்தால் அவனுடைய முகம் வேறுபட்டிருக்கும், அவன் தன்னைத்தானே அருவருத்திருப்பான். ஆனால் பாருங்கள், ஒரு சேதமும் அவனிலே காணப்படவில்லையாம். அவர் தப்புவிக்க வல்லமை உடையவர். ஒரு கதையை நான் வாசித்தேன்.
ஒரு தீவு ஒன்றிலே ஒருவன் மாட்டிக்கொண்டான், தனியாக மாட்டிக்கொண்டான். ஏனென்றால் அவனுடைய படகு உடைந்தது. அவன் அந்த தீவிலே வந்து மாட்டிக்கொண்டான். அப்பொழுது படகு முற்றிலுமாக நாசமாயின விட்டபடியினாலே தன்னுடைய தேசத்துக்கு அவனால் திரும்ப செல்ல முடியவில்லை. அங்கே கிடைக்கிற காரியங்களை அவன் சாப்பிட்டு கொண்டு தனக்கென்று ஒரு சின்ன குடிசையை உருவாக்கி கொண்டான். நாட்கள் மாதங்களாக போய்கொண்டே இருந்தது. காலையிலே பார்ப்பது சூரியனுடைய உதித்தலும் இரவு மறைதலும், அதன் பின்பு அவன் அப்படியாக காய் கனிகளை அவன் அப்படியாக புறக்கி கொண்டு வருவதும் கடல் உணவுகளை சாப்பிடுவதும், இப்படியாக அவனுடைய நாட்கள் கடந்து கொண்டே வந்தது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்பான், யாராவது வருகிறார்களா என்று சொல்லி. ஒருவரும் அவனை காப்பாற்ற முன் வரவில்லை. ஒரு நாள் அவன் மதிய நேரத்தில் அவன் தன்னுடைய உணவுக்காக அலைந்து திரிந்து அந்த உணவை அவன் தேடி கண்டுபிடித்து வருகிற பொழுது திரும்பி பார்ப்பான். அவனுடைய குடிசை எப்படியோ தீப்பற்றி விடும். தீயிலே அது மளமளவென்று எரிந்து அது வானுயரத்துக்கு அந்த தீ பிளம்புகள் போய்கொண்டிருக்கு. கொஞ்சமாக தானே வச்சுருந்தோம், ஒரு சின்ன குடிசை இவ்வளவு பெருசாக எரியுது. இந்த இரவு நேரம் அங்கேயும் தூங்க முடியாதா என்று சொல்லி அவன் ரொம்ப கவலையோடு இருப்பான். பாருங்க, அவ்வளவுதான். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் எடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இனி ஜீவனம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில், உதவியற்ற ஒரு சூழ்நிலையில், நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், தப்பிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் தவித்து கொண்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தூரத்தில் ஒரு கப்பல், பெரிய கப்பல் வேகமாய் வந்து கொண்டு இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம், இதுவரைக்கும் ஒருத்தர் கூட இந்த இடத்துல வந்ததே இல்லையே, ஒரு கப்பல் வேகமாய் வருகிறதே என்று சொல்லி இவன் கரையில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறான். சிலர் வேகமாய் இறங்கி ஓடி வந்தார்கள். வந்து இங்கே யார் இருக்கிறார்கள், யாருக்கு என்ன உதவி தேவை, என்ன உதவி தேவை என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டு வந்தார்கள். அப்போ இவன் சொன்னால், நான் இந்த தீவில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு தான் உதவி தேவை, எப்படி கண்டுபிடிச்சிங்க, நான் சத்தம் போட்டு கூப்பிடலையே, ஒன்றும் செய்யலையே அப்படின்ன உடனே பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தீ பிழம்பு வானம் வரைக்கும் அது வந்து கொண்டு இருந்தது. ஆகவே இங்கே யாரோ ஒரு ஆபத்தில் அந்த தீயை மூட்டி எங்களை கூப்பிடுகிறார்களோ என்று சொல்லி நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அது ஒரு நல்ல விலை உயர்ந்த கப்பல். இவன் அழகாக சொகுசாக போய் தன்னுடைய நாட்டுக்கு சென்றான். பாருங்கள், இப்படித்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் தப்புவிக்க வல்லமை உடையவராக இருந்தார். மூன்றாவதாக, வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருந்தார். வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினால் கூட பிள்ளைகளை உருவாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒருவேளை இதை நம்ம ஒரு ஃபேரி டைல்ஸில் தான் நம்ம படிச்சிருப்போம். சின்ன பிள்ளையில் அழகான அந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிற தேவதைகள் இந்த கல்லுகளை எல்லாம் உயிர்ப்பிக்க செய்தார்கள் என்று சொல்லி நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கலாம். ஆனால் வேதத்தில் பாருங்கள், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு தேவனால் பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்களாம்? விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கவில்லை. ரோமர் 4:21 சொல்லுகிறது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆனார்கள். விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆனார்கள். ஒரு சம்பவம் பாருங்க, ஒரு தாயுடைய மகன் இறந்து போனான். அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன்தான். நடந்த ஒரு சம்பவம், நீங்கள் பேப்பரில் வாசிச்சிருக்கலாம்.
அந்த மகன் இறந்து போனான், அவன் திருமணமாகவில்லை. ஆனால் இந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது எனக்கு பேரப்பிள்ளைகள் வேண்டும், என்னுடைய ஜீன், என்னுடைய ஒரு இரத்த சம்பந்தமான குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது டாக்டர் சொன்னார்களாம், உங்களுடைய மகனுடைய செல்களை எடுத்து நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக குழந்தையை நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும், அதை உங்களுடைய வயிற்றில் வைத்து நீங்கள் வளர்த்து உங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறபடியினாலே வேறு ஏதாவது ஒரு பெண்ணை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். பாருங்கள், இந்த அம்மாவுடைய ஒரு வைராக்கியம், எப்படியாவது என் மகன் உயிரோடு இருக்கணும், என் மகன் திரும்ப வரணும், என்னுடைய வம்சம் அப்படி தழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு வயது 50 முடிந்தாலும் பரவாயில்லை, நானே என்னுடைய அந்த மகனுடைய அந்த செல்லை வைத்து வளருகிற குழந்தை என்னுடைய வயிற்றிலே நான் தாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நடந்தது என்ன, அது அவர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. 50 வயதிலே ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்து கொண்டார்கள். பாருங்கள், அவர் நம்மை அப்படித்தான் பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அவருடைய வாஞ்சை விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருந்தார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் கொடுக்க அறிந்திருக்கிறேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தானே, இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, இப்படித்தான் சொன்னாங்க டாக்டர்லாம். ஒரு டாக்டர் 2 டாக்டர் அல்ல, இந்த பட்டணத்தில் உள்ள அநேகர். அப்படியே நாங்கள் போய் திருச்சி, சென்னை, அதன் பின்பு கோட்டயம், எல்லா டாக்டர்களும் ஒரே விதமான கருத்துக்களை தான் சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் இப்படி போகல, நாம் ஒரு டெஸ்ட் டியூப் பிள்ளையை பெறுவதற்கு ரொம்ப கடினம். இந்த சூழ்நிலையில் சொன்னாங்க, நீங்கள் உண்மையாக நம்புகிற கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருந்தார், எனக்கு நிச்சயமாகவே பிள்ளையை தருவேன் என்று. ஆனால் கர்த்தர் என்னை நினைத்தருளினார். எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் விட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருந்த பொழுது ஆண்டவர் எங்களை நினைத்தருளினார், எங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தார். பிரியமானவர்களை பாருங்கள், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். இரண்டாவதாக அவர் தப்புவிக்க வல்லவர். மூன்றாவதாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். நாலாவதாக பார்க்கும் பொழுது அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். இயேசுவை தவிர யாருக்கு நமக்கு ரட்சிக்க முடியும்? அவர் முற்றுமுடிய கடைசி வரைக்கும் அவர் ரட்சிப்பார், கடைசி வரைக்கும் அவர் ரட்சிப்பார். முற்றுமுடிய ஹோல்னஸ், எதுலேயும் நம்ம தாழ்ந்து போக அல்லது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியாத படிக்க முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, எபிரேயர் 7:35 சொல்லுகிறது, 25 சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகிறபடியினாலே அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். யாருக்காக? அவரை நம்புகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவரிடத்தில் சேருகிற ஒவ்வொருவருக்கும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருந்து இன்றும் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு தம்முடைய வாயை திறந்து இப்படியே சொல்லுகிறார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தி, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்னா, நான் பிதாவே உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு நீ தந்து விட்டீர். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்,
நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக நான் வேண்டவில்லை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக நான் வேண்டவில்லை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பெஷலான ஆட்கள். நமக்காக அவர் வேண்டுகிறார். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். நமக்காக அவர் என்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதற்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் பரலோகத்தில் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அப்படியாக அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்த்தோன்னா, அவர் தம்மிடத்தில் ஒப்புவித்ததை காத்து கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். காத்து கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். எல்லாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க பிள்ளைகளெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, கடைசி மட்டும் அவர் காத்துக்கொள்வார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், நமக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்கிறவர், அவர் கடைசி மட்டும் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் பரத்துக்கு ஏறும்போது சொல்லுகிறார், இதை உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நம்ம இன்றைக்கி ஒருத்தங்க கிட்ட கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்து நான் வர்ற வரைக்கும் வச்சுருங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் தொலைக்காமல் வச்சுருப்பாங்க தெரியாது நமக்கு. அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ நான் நல்லா தான் வச்சுருந்தேன், அது வம்பா போயிடுச்சு. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்ததை அவர் கடைசி மட்டும் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாள் என்றால் அவர் பகிரங்கமாய் வருகிற நாள், அவர் ரகசியமாய் வருகிற நாள் வரைக்கும் அவர் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். நீங்கள் பிலிப்பியர் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாகவும் இருக்கும்படியாக வேண்டுதல் செய். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும், ஆண்டவரே நீர் வருகிற பொழுது கடைசி மட்டும் யார் உண்மை உத்தமமாய் யார் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவருடைய நாளிலே இடம் உண்டு. ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பரிசுத்தத்திலே நான் காத்து கொள்ள முடியாது, ஆகவே என்னை நான் முற்றுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அவர் நம்மை துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாக நம்மை காத்து கொள்ள அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இடரற்ற நம்ம அதனால தான் நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஒரு காரியம் நமக்கு ரொம்ப நாளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு காலங்காலமாக அல்லது நம்முடைய பிள்ளைகள் நம் ஜீவிக்கிற வரைக்கும் அவர்கள் கடவுளுக்கும் நமக்கு உத்தமமாக இருக்கணுமா, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்ம அவர்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தால் அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். அருமையான ஒரு மிஷனரி வாழ்க்கையை நான் படித்து கொண்டிருந்தேன். பாருங்களேன், அந்த அம்மா பேர் இசபெல் கூன். அவங்க அமெரிக்காவில் பிறந்திருந்தாங்க. அமெரிக்காவில் பிறந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல பெண். அவங்களுடைய தாயார் ரொம்ப நல்ல பக்தியாக வளர்த்தாங்க, தகப்பனார் நல்ல ஒரு உபதேசியாராக இருந்தாங்க. இப்படி அவங்க வளர்ந்து வருகிற காலத்தில் அப்போது அமெரிக்காவில் ஒரு பெரிய ட்ரெண்டு வந்தது. என்ன ட்ரெண்டுனா, நடனம் பண்ணுகிற ட்ரெண்டு. எல்லாரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் நடனத்து மேலே ஒரு பெரிய ஆவலோடு எல்லா இடங்களிலும் நடனம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இசபெல்லுக்கும் கூட நல்ல நடனம் ஆடுகிற திறமை இருந்தது. ஆகவே அவளும் நடனம் ஆடத் தொடங்கினாள்.
நாள் செல்ல செல்ல அவள் முழுமையாய் அந்த நடனத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ராவும் பகலும் நடனம் என்று சொல்லி நடனத்துக்கு பின்னாலே போய்விட்டாள். இரவு நேர கேளிக்கை விடுதிகளிலே நடனம் ஆடி அவள் இரவு நேரத்தில் வருகிற பொழுது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, இப்படி நான் உன்னை எவ்வளோ பக்தியாய் வளர்த்தேன், ஆனால் நீ இப்படி நடனம் ஆட போயிட்டிய அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் இந்த பெண் பாருங்க, அவள் ஒரு 19 வயதில் ஒரு மனிதனை காதலித்தாள். ஆகவே அந்த 19 வயதில் அவளுக்கு அந்த காதலிலே முறிவு ஏற்பட்டது. உலகமே வெறுத்து போனது. மருந்து உண்டு, அவள் அப்படியே தற்கொலை செய்யணும்னு முயற்சி எடுத்தாள். ஆனால் அதுவும் அவளுக்கு சாத்தியப்படலை. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தா. இனிமேல் ஆண்டவர் நம்ம கைவிட்டு விட்டார், எல்லாமே இந்த உலகத்தில் முடிந்து போயிற்று. உண்மையாக ஆண்டவர் இருப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் என் முன் தோன்றி எனக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லாரும் நம்ம கேட்கறது அப்படித்தான். இன்னைக்கு நீர் உண்மையான தெய்வமாக இருந்தால் உண்மை நீர் வெளிப்படுத்தணும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஒன்றும் அவர் முன்னால் வரல. ஆனால் அவள் இரவு நேரம் எல்லாம் தூங்கிட்டா. அவளுடைய கவலைலாம் எங்கே போச்சுனே தெரியல. பயங்கர சமாதானம், சந்தோஷம் அவளுடைய உள்ளத்தை நிரப்பிட்டு. அப்போ தான் அவள் நினச்சா, நம்முடைய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவள் வேதத்தை மீண்டுமாய் வாசிக்க ஆரம்பித்தாள். தேவனுக்கு அடுத்த முயற்சிகளை அவள் எடுக்க ஆரம்பித்தாள். அப்போ ஒரு கூட்டத்தில் அவள் மீண்டுமாய் சந்திக்கப்பட்டாள். யாரெல்லாம் மிஷினரியாக போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இசபெலுக்கு ரொம்ப ஒரு மனதுக்குள்ளே வாஞ்சு. அங்கே ஒரு பெரிய சேலஞ்ச் வைக்கப்பட்டது. யார் சைனாவுக்கு போகிறீங்க? ஏன்னா அங்கே வந்து கம்யூனிசம் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆகவே சைனாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஆட்களை தேடுறோம் அப்படின்ன உடனே இவன் என்ன செய்தான், என்னையே ஒப்பு கொடுத்து விட்டேன். இவன் என்ன செஞ்சிட்டா, அந்த கம்யூனிஸ்ட் நாடு அவளுக்கு தெரியும், அங்கே போய் வேதத்தை பரப்பணுன்னா உடனடியாக கொலை செய்யப்படுவோன்ட்டு. ஆனாலும் இவன் சொன்னா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போல் ஒரு நேரம் வந்தது. ஜான் கூன் அப்படிங்கிறவர் அந்த சைனா தேசத்தில் அவர் மிஷினரியாக இருந்தார். அவருடைய அழைப்பின் பேரில் அங்கே போனாங்க. அவரை திருமணம் செய்து கொண்டு அங்கே என்ன செய்தால் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. 2 பேரும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வழிகளே திறக்கலை, ஒரு திறந்த வாசலே இல்லை. அங்கே பலவிதமான நிறமுள்ள மனிதர்கள், வித்தியாசமான ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது இவ ஒரு புதிய விதமான ஒரு காரியத்தை செய்தார். இரவு நேர பள்ளி. எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. வீட்டில் லைட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டிடிடிஏ ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. வரும்போது அந்த டீச்சர்ஸ் நல்லா என்ன சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு சொல்லி கொடுத்து வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஐடியா இருக்குது பாருங்கள், இரவு பள்ளி. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும். ஆனால் லைட் வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் தான் லைட் இருக்கும், சர்ச்சில் தான் லைட் இருக்கும். அந்த லைட்டை போட்டு விட்ருவாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் வந்து நைட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். நல்லா படிப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைகளை ஒரு 3 மணி நேரம் படிக்க வச்சா அந்த பிள்ளைங்க எப்படி ஜொலின்னு ஜொலிப்பாங்க பாருங்கள். வாய்ப்பாடுலையும் மற்ற எல்லா விதத்துலேயும் மாத்திரமல்ல, நல்ல வேதத்தையும் படிப்பாங்க. அப்போது அதுக்கடுத்து நாங்கள் 6th ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது அங்கே எப்படி தெரியுமா, காஸ்ட் படி தான் அந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இந்த காஸ்ட் இங்கே தான் சேர்க்கணும். ஆனால் இந்த கிறிஸ்தவ பள்ளியில் படித்த பிள்ளைகளை எல்லாம் நீனு போட்டி போட்டு சேர்ப்பாங்க. ஏன் தெரியுமா, சூப்பராக எழுதுவாங்க, சூப்பராக படிச்சிருப்பாங்க. எல்லாத்துலேயும் டேபிள்ஸ் இப்போ கேட்டால் எத்தனை பிள்ளை சொல்ல தெரியாது. அவ்வளோ அழகாக எங்களுக்கு 16க்கு 16 நல்ல வாய்ப்பாடை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி படிக்க வைப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த இரவு பள்ளி. பிள்ளைகளை அம்மாமாரெலாம் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. ஒருவேளை அந்த கலாச்சாரம் என்ன, எல்லோரும் வயலில் வேலை செய்துட்டு சீக்கிரமே தூங்கிடுவாங்க. 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் பிள்ளைகள் எங்கே விளையாடுறாங்க ஒன்றுமே தெரியாது. எல்லோரும் ரோட்லேயே படுத்துருவாங்க. அவ்வளோ டயர்டாக இருக்கும் அவங்க வேலை செய்கிறதுனால. ஆனால் இந்த பிள்ளைகளை பாருங்கள், 9 மணி வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய வீடுகளுக்கு போவாங்க பாருங்கள். ஆகவே முழுமையான நேரம் இந்த ஆசிரியர்களுடைய கண்காணிப்பில் இருப்பாங்க. இதே போல் தான் இந்த இசபெல் கூனும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு இரவு பள்ளியை நடத்துனாங்க. பயங்கரமான பிரபலமானாங்க. கிறிஸ்தவத்தை வளர்ந்து பெருகிருச்சு.
நிறைய பேர் அனுதினமும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தாங்க. ஜாதி ஜாதியான மனிதர்கள் அங்கே வந்தாங்க. அந்த சீன தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிசத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு ஆண்டிலே சொன்னாங்க, எல்லாரும் மிஷினரியாக இருக்கிறவர்கள் அவரவர் தேசத்துக்கு திரும்பி சென்று விட வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று. ஆனால் இந்த இசபெல் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். அவர் கடைசி மட்டும் என்னை காத்துக்கொள்ள வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்று எல்லாரும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகும் பொழுது இந்த இசபெல் கூன் மாத்திரம் அந்த சைனாவிலே அவர்கள் மரித்தார்கள். கடைசியில் பாருங்கள், ஒரு பெரிய அறுவடையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இதுதான் இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஐந்தாவதாக அவரிடத்தில் ஒப்புவித்ததை காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ள என்ன செய்கிறார்? நமக்கு எப்படி செய்கிறார்? தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த 5 காரியத்தில் பாருங்கள், அவர் செய்ய நினைத்து தடைப்படவே இல்லை. சிங்கக்கபியிலிருந்து அவன் தப்பு வைக்கப்பட்டான். யோபுவுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இயேசுவாகிய தேவன் நமக்காக இன்றும் வேண்டுதல் செய்கிறவர், அவரிடத்தில் காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறவர். நமக்கு இந்த நாளில் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறோம், நாம் நினைக்கிறோம். சில நேரம் நம்ம சொல்லுவோம், சரி இதெல்லாம் அவரால் முடியுமா அப்படின்னுட்டு. ஆனால் வேண்டிக் கொள்கிறோம், ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கன்னு. நம்ம நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நான் ரொம்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசை உண்டு. ஆனால் வெளியரங்கமாக அப்படி பண்ணும்போது, அந்நிய பாஷையை பேசும்போது அந்த காலத்துலலாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காதே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வேண்டிக் கொண்டேன், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆவியின் அபிஷேகம் வேணும்னு. இது வேண்டிக் கொண்டேன். நான் நினைத்தது என்ன, ஆண்டவர் எனக்கு நல்ல அந்நிய பாஷையே தரணும்னு. ஆனால் ஆண்டவர் எனக்கு எப்படி தந்தார் தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசன வரத்தோடு கூட ஒரு நல்ல அந்நிய பாஷையை கொடுத்தார். ஹல்லேலூயா! ஒரு நல்ல அந்நிய பாஷை. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் மேலே ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசன வரத்தினாலே அவர் நிறைத்தார். அந்த சொல்லுகிற அந்நிய பாஷையின் அர்த்தத்தை அதை சொல்லுவதற்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை அவர் நம்மிலே செய்கிறவர், நம்மிலே கிருபையை பெருக செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை நம்மளே பெருக செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அவருக்காக, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம். கர்த்தர் நம் பக்கமாய் சார்ந்து நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோமா? தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அந்த சித்தம் ஒரு மனுஷனை ஒரு பிசாசும் தடை செய்யக்கூடாது. அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, கேட்ட நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆம் தகப்பனே, நீர் எதை செய்ய நினைக்கிறீரோ அதுதான் உம்முடைய சித்தம், அதுதான் உமக்கு பிரியம். அப்பா, என் வாழ்க்கையில் அதை நான் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. சத்ருவானவன் தடை செய்யலாம், மனுஷர்கள் தடை செய்யலாம், ஆனால் என் தெய்வமே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக எங்களிலே கிரியை செய்ய வல்லமை உடையவர் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம்.
அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே தடைகளை தகர்க்கிறவர் நீர் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உமாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. இன்றைக்கு நீர் அப்பா அப்படி மலை போல இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலுமாக புரட்டி போடுவீராக தகப்பனே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீர். பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும், மேடுகளெல்லாம் தாழ்த்தப்படும், செம்மையான வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்படி எங்களை நீர் நடத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்கள் சோதனைகளிலே வெற்றி கொள்ள உதவி செய்வீராக, எங்களை காத்து கொள்ளுவீராக, முற்றுமுடி எங்களை ரட்சிப்பீராக, எங்களை தப்புவிப்பீராகப்பா. ஆண்டவரே, என்னாலும் உம்மை கனப்படுத்த உம்முடைய கிருபையில் வளர எங்களுக்கு கிருபை தாருங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை